ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜம்ப் டாஸ்கோட ஹோம் பேஜ். இதில் வந்து என்னோடய ஏர்னிங்ஸ் இப்போ 0ன்னு காட்டுது. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக தான் பே அவுட் பண்ணேன். இப்போ இதில் வந்து எப்படி நம்ம வீடியோ பார்த்து பேமெண்ட் ரிசீவ் ஆகும் அப்படின்ட்டு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறோம். வீடியோ கிளிக் பண்ணி அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிங்க. அதில் திஸ் தம்ப்நெயில்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இமேஜ் காட்டும், வீடியோவோட இமேஜ் காட்டும். இந்த மாதிரி இமேஜ் காட்டும். இதுதான் நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணலாம். ஸ்டார்ட் டாஸ்க் கொடுத்தோன்னா டேரெக்டாக யூடியூப் பேஜுக்கு போயிடும். டேரெக்டாக யூடியூப் பேஜுக்கு கொண்டு போயிடும் அது. இப்போ யூடியூப் பேஜில் போயிட்டு யூடியூப் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட் டாஸ்க் கொடுத்த உடனே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் சர்ச் கொடுத்து அதில் என்ன இருந்துச்சு, ஹெல்த் பாடி பார்ட் அப்படின்ட்டு இது இருந்துச்சு. அதை டைப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் காட்டும். அதில் நீங்கள் திஸ் தம்ப்நெயிலில் அந்த இமேஜ் காட்டுச்சு தான், அது எதுன்னு பார்த்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஆன் பண்ணிக்கணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மேக்ஸிமம் ஃபுல்லாக பார்த்தா தான் அமௌண்ட் ரிசீவ் ஆகுது. ஸ்கிப் பண்ணோன்னா 10 செகண்ட்ஸ் 10 மினிட்ஸ் 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுங்கள். இது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் மேக்ஸிமம். அப்படி டைம் இல்லைன்னா நடுவில் எங்கேயாவது 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பேமெண்ட்டு ஒரு சில டைமில் ரிசீவ் ஆகுறதில்ல. இது ஃபுல்லாக பார்த்துட்டப்போ அதில் கொடுத்துருக்குவாங்க லாஸ்ட்டில் லிங்க்கு அப்படின்னு கொடுத்துருக்குவாங்க. அதில் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க கரெக்டாக படிங்க. ஜம்ப் டாஸ்கில் கொடுக்குற அந்த வீடியோவுக்கு லிங்க்கு கொடுக்குவாங்க தானே, அதில் வந்து கரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிங்க. இதில் கீழே லாஸ்ட்டில் வந்து லாஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அமௌண்ட் கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு கொடுத்த டாஸ்கில். இப்போ நான் வந்து லாஸ்ட் வீடியோ எண்டிங் வந்துச்சு. நான் இப்போ அந்த லிங்க் கிளிக் பண்ண போகிறேன். இப்போ அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டேன். நான் கிளிக் பண்ணிட்டப்போ எனக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இது வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஓப்பன்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், எனக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்குன்னா உடனே ரிசீவ் ஆகலை. எனக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிசீவ் ஆகும். மேக்ஸிமம் போச்சுன்னா 48 ஹவர்ஸில் ரிசீவ் ஆகிடும் அமௌண்ட். தேங்க்யூ.